வணக்கம் சார். யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக Yamaha R15 வெர்ஷன் 4 2022 மாடல் அப்டவுன் 4க்கு லேட்டஸ்ட் இப்போ வந்து நம்ம அப்டவுன் 4க்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சாருக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கட்டிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ் கிட்ட போட்டு நான் பேமெண்ட் பண்ணுறேன் சார்னு சொன்னேன். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொதுவாக அந்த மாதிரி யார் பண்ணுறதில்ல. ஸோ கஸ்டமரோட கேட்டதுக்காக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஸோ பார்த்தோன்னா ஒரு 2 நாளுன்றது 10 நாள் ஆகிடுச்சு, லேட் ஆகி போச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரெடி பேஸ் கட்டார். ஸோ ஒரு வண்டியோட எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு தான் நம்ம பேசணும். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அந்த வண்டி கொடுக்க முடியாது போயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை கொடுத்துருந்தா அதில் எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்திருக்கும். இருந்தாலும் கஸ்டமர் முடியல, அதுக்காக நம்ம கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி பண்ணாத. கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் வண்டி கொடுத்துருக்குறோம். ஸோ கஸ்டமர் ஹாப்பி, அவர் நீங்களே கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். சொல்கிறது கரெக்டுங்களா? இல்லை கரெக்ட் தான். நான் மற்ற ஷோரூம்லாம் போய் பார்த்தேன், பாலாச்சாலையும் சரி பார்த்தேன், ஆர்காட்லேயும் பார்த்தேன். ஓகே, அங்கே கூட எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. ஓகே, ரேட்டும் கம்மியாக இருந்தது. ஒரு 10 நாள், ஒரு வாரம் 2 நாள் என்ன 10 நாள் ஆச்சு, அட்ஜஸ்ட் பண்ணீங்க. பரவாயில்ல, எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. ஓகே சார், ஓகே, வரலாம், அவங்கள நம்பி வரலாம். பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்க கண்டிப்பாக. ஏன்னா ரேட்டும் கம்மியாக தான் சொன்னார், அதிகமாகவும் சொல்லலை. அதுலேருந்தும் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்தாரு. சரி எங்களை தேடி அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்ட்டு. ஃபைனான்ஸும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் வாங்க, பொறுமையாக வந்து மனசு திருப்தியாக பண்ணி கொடுத்தாரு. வாங்கலாம், நம்பி வரலாம், வந்து வாங்கலாம். பொருள் நல்ல தரமாக இருக்குது, வண்டிலாம் பெஸ்ட்டாக பண்ணி தராரு. ரேட்டும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. சார் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். யுவராஜ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட ஒரு கோரிக்கைக்கும் ஒரு ஸ்டெப்பும் அவங்களுக்கு என்னவோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஸோ இதுக்கு மேலேயே நம்மளோட கஸ்டமரோட இது எல்லாமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி தான் லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு அப்போ தான் வெளியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம கடையில் என்ன வண்டி இருக்கும் அப்படின்றதெல்லாமே தெரியணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வண்டி பார்க்கலனாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க வண்டி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் வந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நேரில் ஒரு தாட்டி வந்து பாருங்கள், சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எடுங்க. நன்றி.